உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. 10/11/2025 16/11/2025 வரையான இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான கன்னிராசி வரை செல்கிறார். மிதுன ராசியிலிருந்து கன்னிராசி, புனர்பூச நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரம் என்ற டிரான்சிஷன். இதனால் வரக்கூடியதில் நமக்கு சிம்ம ராசியை தொடும்போது நமக்கு அஷ்டமம் அப்படிங்கிற மகர பூரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை தொடும்போது அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டும் உண்டு அப்படிங்கிறதும் வார்னிங் இருக்குது. மற்ற நாட்களெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை தொடுவதனாலே கொடுக்கக்கூடிய தெய்வம் கூரை வச்சுன்னு கொடுக்கும் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆன சனி பகவான் வக்ரகதியிலிருந்து அவர் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனை பார்க்க போகிறார். அப்படிங்கிறது கூடுதலாக உங்களுக்கு சிறப்பை தருவது. உங்கள் ராசிநாதனை குரு பார்க்கிறார், 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதும் அந்த குருவானவர் நல்ல ஒரு கலத்திர சங்கமத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மனதிலே சுகத்தை தருவதாகவும் இருப்பதனாலும் இவருடைய பார்வையின் பலம் உங்களுக்கு நல்லதாக தெரியும். அப்படி லாபத்தை பார்ப்பதனால் லாபத்தை பெருத்து பண்ணுறதுக்கு விருச்சிக ராசி மேலே இருக்குது. அங்கே செவ்வாய் அழகாக லாபஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கார். ஆட்சியில் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். புதன் வக்கரகதியில் இருக்கிறார், 9க்குரியவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 5, 9 அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறோம். 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் வரைக்கும் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த வாரம் லாபத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. கடன் சுமை குறையும், தொழில் வர்த்தகத்திலே லாபம் பெருகும், வேலையிலே சம்பள உயர்வு வருவதற்கான வாய்ப்புகளும், இடமாற்றங்களிலும் பணிமாற்றங்களினாலே வரக்கூடிய ரெகக்னேஷன் உங்களுக்கு இருக்கும். உங்களை ஒரு மனிதராக மதித்து பேசக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிரபலங்களுடன் சோர்வு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். முதலீடுகள் லாபத்தை பெற்று தருவதாகும். படிப்பிலே கொஞ்சம் கவனத்தை செலுத்தினால் முதன்மை தரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. கவலைகளை மறக்கக்கூடிய சூழ்நிலை, கடன் குறையக்கூடிய சூழ்நிலையும், சண்டை வம்பு வழக்குகள் கொஞ்சம் கண்ட்ரோல் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருப்பதனால இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரம்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் கூடுதலான விஷயம்னு பார்த்திங்கன்னா புதன் அஷ்டமி அப்படிங்கிறது வக்கரகதியில் இருக்கக்கூடிய புதாஷ்டமிக்கு ரொம்ப நல்லது, புதனுக்கு நல்லது. அப்போது புத அஷ்டமி அன்று அவசியம் நம்ம பைரவரை வழிபடுது. பைரவரை வழிபட சிவ வழிபாடு, அந்த வழிபாட்டில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது, எதிரிகளை விலக்கி செல்வது, உங்கள் கடனை குறைத்து கொள்வது போன்ற நல்ல பல விஷயங்களை செய்து கொள்ளலாம். ரம ஏகாதசி என்ற விஷ்ணு வழிபாடு 15ஆம் தேதி வரைக்கும். அன்றைய நாளில் ஏகாதசி உபவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது, இதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களும் நன்மைகளும் கடன் குறைவதற்கான வழிகளும் தெரியும். அது மட்டும் இல்லை, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைமுகம் அன்று ஹஸ்த நட்சத்திரம் ஆதித்யாஸ்தம்னு பேர். அன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வழிபடுவதனாலே, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம், மகர ராசியில் இருப்பவர், அவர் சூரியன் தாக்கம் உண்டு. அப்படி சூரியனின் தாக்கம் உள்ள உங்களுக்கு சூரியனின் தன்மையினாலே முதன்மை அப்படிங்கிற விஷயத்தை எட்டிப்பிடிப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. இந்த பரிகாரங்களை எல்லாம் அழகாக பண்ணினீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.